வேதத்தின் ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிற இந்த பகுதியில ஒரு பஞ்ச நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களை நாம் குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. இந்த பஞ்சத்தினாலே எங்கும் ஆகாரம் இல்லை, மழை பெய்யாதது நிமித்தமாய் விளைச்சல் இல்லை, அறுவடை இல்லை, ஆகாரம் இல்லை, எல்லாம் பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிக்க போகிறேன். இங்க ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு அட்ரஸ், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விலாசத்தை பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியை நடத்துகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், சாரிபாத்தின் விதவின் வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். எழுந்து ஆண்டவர் சொன்னது போல போய் கொண்டிருக்கிறார். போய் அந்த சாரிபாத்தின் விதவின் வீட்டுக்கு பொழுது வந்து விட்டார். அந்த வீட்டில் இந்த ஏழை விதவை தானும் அந்த விதவின் மகனும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் வைத்துக் கொண்டு இப்பொழுது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி போன்ற இந்த வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். இவர் போய் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருப்பார் நினைக்கிறேன். அந்த ஐயா திண்ணையில உட்கார்ந்துட்டாரு. இப்ப அந்த அம்மா பார்த்து சொல்லுகிறார், என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா, சொகலாம் விசாரிச்சுட்டு எனக்கு சாப்பிடுவதற்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த வாசித்த பகுதியில வேதம் சொல்கிறது, அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய தேவன் நம்மை சாப்பிட வைக்கிறவராய் இருக்கிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது அல்லவா, அவர் என் வாயை நன்மையினால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, நாம் சாப்பிட்டு சுகமாய் இருப்பது தான் கர்த்தருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் நம்மை நன்மையினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த தியானிக்கிற இந்த வசனத்தில் அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆனால் நடப்பது என்ன பிரியமானவர்களே, அந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் என்ன, அதை சாப்பிட்டு அந்த விதவையும் அந்த விதவின் மகனும் சாவும்படியாய் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அந்த அம்மா அந்த அதிகாரத்தில் சொல்றாங்க. வீட்டில் நீங்க சும்மா இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, உங்க விசுவாசத்தை அதை கட்டி எழுப்பும் பிரியமானவர்களே. அந்த அம்மா சொல்லுகிறார்கள், நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக கிடக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி போன்ற ஒரு சூழ்நிலையில, அப்படி போன்ற ஒரு வீட்டுக்கு தேவனுடைய வார்த்தை சுமந்து சென்ற ஹல்லேலூயா எலியா தீர்க்கதரிசி வருகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை அப்படி போன்ற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஐயோ, நான் ஏன் வாழ்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி, ஐயோ நான் செத்தால் நலமா இருக்குமே, நான் ஏன் ஜீவிக்கிறேன் என்று நினைக்கிற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கு அந்த எலியா தீர்க்கதரிசியை போல தேவனுடைய வார்த்தை கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் அநேக நாள் உங்களை சாப்பிட வைப்பார், அநேக நாள் உங்களை சுகமாய் வைப்பார், அநேக நாள் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், அநேக நாள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தொழிலை அநேக நாள் நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். இன்று ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ வார்த்தையின்படியே நீங்கள் செய்யும் பொழுது அற்புதம் நடக்கும். நடந்த அற்புதம் என்ன பிரியமானவர்களே, அந்த அம்மா கொஞ்சம் என்னதான் வச்சிருக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிந்தார்கள். எலியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த அம்மா போய் முதலாவது அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசி கரத்துல கொடுத்தாங்க. அவ்வளவு தாங்க, அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த ஆகாரத்தை, அந்த அப்பத்தை தீர்க்கதரிசி பெற்ற உடனே பரலோகத்தின் அற்புதம் அந்த அம்மாவுக்காக திறக்கப்பட்டது. அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இங்க வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல அந்த வீட்டார் என்று சொல்றது முன்னாடி அந்த அம்மாவும் அந்த அம்மாவுக்கு ஒரு மகனும் தான் இருந்தார்கள். ஆனால் அற்புதம் நடந்த பிறகு அந்த வீட்டார் சேர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் தனியா இருக்கலாம்,
நீங்களும் உங்கள் பிள்ளையுமா இருக்கலாம், நீங்களும் உங்கள் கணவருமா இருக்கலாம், நீங்களும் உங்களுக்கு சேர்ந்த ஒரு சின்ன வருமானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிறரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பிறரால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார் என்றால், தேவனுடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்கள் வீட்டார் உங்களோடு கூட வந்து ஒட்டிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் அற்புதம் ஆண்டவராகிய தேவன் உங்கள் மூலமாய் உங்கள் வீட்டாருக்கு அற்புதத்தை அனுப்பி தருவார். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டாருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைப்பார். எவர்கள் உங்களை தள்ளினார்களோ, எவர்கள் உங்களை தள்ளி வைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் வாழ முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, அதை சொல்றதை நிறுத்தி விடுங்க. இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒன்றும் சாப்பிட முடியலையா? நான் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு என்று சொல்லுகிறீங்களா? இன்றைக்கு அநேக நாள் சாப்பிட கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுமாறாக. அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நம்மை திருப்திப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்க. உங்கள் துன்பத்தின் மத்தியிலே, உங்களுடைய வறட்சியின் மத்தியிலே, உங்களுடைய ஏமாற்றத்தின் மத்தியிலே, உங்களுடைய போதுமில்லாத சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் இருக்கிறார். உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார், அற்புதத்தை காண செய்வார். அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். இதுதானே அற்புதம். கர்த்தர் செய்யும் பொழுது நடக்கிறது என்ன? இந்த ஐயாவோட கரத்துல அந்த அப்பத்தை கொடுத்தாங்க, திரும்பி போறாங்க, அங்க மறுபடியும் மாவு இருக்கிறது, மறுபடியும் எண்ணெய் இருக்கிறது. அதை சுற்றி அந்த அம்மா சாப்பிட்டாங்க, அந்த மகன் சாப்பிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நினைச்சு இரவு படுத்திருப்பாங்க. காலை மறுபடியும் எழும்பி கிச்சன்ல போய் பார்த்தா மறுபடியும் மாவு இருக்கிறது, மறுபடியும் எண்ணெய் இருக்கிறது. அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் நடத்துவார். வறட்சியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு வருமானம் இல்லையே, ஐயோ இப்பொழுது எங்க பார்த்தாலும் சுத்தி இருக்கிற அந்த வறட்சி என்னை வாட்டுகிறது. முந்தி போல எனக்கு வியாபாரம் இல்லையே, முந்தி போல எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கவில்லையே, முந்தி போல எனக்கு சுகம் இல்லையே, முந்தி போல எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? சொல்றதை நிறுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை கேளுங்க. அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நீங்க மாத்திரம் இல்ல, உங்களுடைய பாஸ்டர் மாத்திரமல்ல, உங்களுடைய மகன் மாத்திரமல்ல, உங்களுடைய புருஷன் மாத்திரமல்ல, உங்களுடைய சபை மாத்திரமல்ல, உங்கள் வீட்டார் எத்தனை பேர் இருந்தாலும். ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்கல்ல, ரெபெக்கா சொல்லுகிறாங்க, உனக்கும் உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். அந்த அம்மாக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் பாருங்க, அந்த அம்மாக்கு இருக்கிற ஒரு அசுரமான ஒரு தைரியத்தை பாருங்க, அந்த அம்மாக்குள்ள இருக்கிற ஒரு பலத்தை பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, உனக்கும் உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா உனக்கும் உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். ஒட்டகம் கொஞ்சமா தண்ணி குடிக்காதுங்க, எவ்வளவு தண்ணி குடிக்கும். அந்த அம்மா தைரியமா சொல்றாங்க, உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது, கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிடுவார்கள். உங்களுடைய உழைப்புல, ஹல்லேலூயா, உங்கள் வீட்டார் சாப்பிடும்படி ஆண்டவர் வைப்பார். உங்களுடைய உழைப்புல அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைப்பார். உங்களுடைய உழைப்புல உங்களுடைய சபைக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் உங்களை வைப்பார். உங்களுடைய உழைப்புல ஊழியத்தை தாங்கும்படி ஆண்டவர் வைப்பார். அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். வறட்சி இருக்கலாம் பிரியமானவர்களே, எல்லாரும் இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எங்க இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீங்களோ, அங்க ஆண்டவராகிய தேவன் அற்புதத்தை ஆரம்பிக்கிற ஒரு நாளாய் மாறிவிடும். சாப்பாடு இல்லையா, வருமானம் இல்லையா, எனக்கு சுகம் இல்லையா, என்னிடத்துல பணம் இல்லையா சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நிறுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடும் பொழுது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுப்பார் ஆண்டவர், கூட கூடையாய் கொடுப்பாருங்க ஆண்டவர். நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்வார். திருப்திப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிறது ஒருவேளை போதுமானதாய் உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது அற்புதமாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். உங்கள் வீட்டார் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய குடும்பம் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய ஊழியக்காரர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். இங்க ஆண்டவர் செய்யும் பொழுது யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க பாருங்க. அந்த அம்மா சாப்பிட்டாங்க, அந்த ஊழியக்காரர் சாப்பிட்டாரு, அந்த வீட்டார் சாப்பிடுகிறாங்க. இதுதான் கர்த்தருடைய ஆர்டர், இதுதான் கர்த்தருடைய முறை.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படும் பொழுது நாம் சாப்பிட வைப்பார், ஊழியங்களை தாங்க செய்வார். நம் மூலமாய் நம்முடைய வீட்டாருக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். அதை செய்ய ஆரம்பிச்சு விட்டார். இந்த நாள் அந்த நாளாய் மாறிவிடுகிறது. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலையை படுறதை நிறுத்தி விடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. அற்புதத்தை ஆண்டவர் செய்து விடுவார். அநேக நாட்கள் நீங்கள் சாப்பிட கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வறட்சியான காலங்களிலேயும் ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இருக்கிற கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அருமையான உம்முடைய மக்களோடு கூட உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான சாக்கியத்தை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமையுடையதப்பா. அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோமே. அந்த ஏழை விதவின் வீட்டிலே ஒரு அற்புதத்தை உம்மால் செய்ய முடியும் என்றால், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்தின் வீட்டிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, அவருடைய சபையிலே, அவருடைய வியாபாரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய பலவீனத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுவீராக. அநேக நாள் சாப்பிடட்டும், அநேக நாள் பிழைத்திருக்கட்டும், அநேக நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், அநேக நாள் லாபத்தை பார்க்கட்டும், அநேக நாள் உம்மால் நடத்தப்படட்டும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இது சத்தியம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதைத்தான் செய்வார். சந்தோஷமா இருங்க, கவலைப்படுறதை நிறுத்துங்க. ஆண்டவர் அநேக நாள் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.